திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சொத்து தகராறு காரணமாக பெற்ற தந்தையை தலையணையை முகத்தில் அழுத்தி துடிதுடிக்க கொன்ற மகன் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். கடன் நெருக்கடி கழுத்தை நெரிக்க தந்தையை பெற்ற மகனே தீர்த்து கட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் முருகத்தாம்பூண்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 78 வயதான மண்ணு. இவருக்கு ஒரு மகன் மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். மகள்கள் இருவருக்கும் திருமணமாகி அவரவர் கணவர் வீட்டில் வசிக்கின்றனர். இவரது மகன் பாலச்சந்தில் திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகளோடு வாழ்ந்து வருகிறார். இந்த நிலையில் மகன் பாலச்சந்தில் குடியும் கூத்துமாகவே தன்னுடைய நேரத்தை செலவழித்து வந்திருக்கிறார். காலை எழுந்தவுடன் குடி என்பதுதான் அவரது தாரக மந்திரம். குடிக்கவில்லை என்றால் கைகள் நடுங்கும் அளவுக்கு சென்றுவிட்ட நிலையில் அதற்காக பலரிடமும் கடன் வாங்கி போதையில் வலம் வருவதையே வழக்கமாக வைத்திருந்திருக்கிறார். இதனால் கடன் தொல்லை எல்லை மீறி சென்றிருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனை என்பது அவரது போதையேறிய தலைக்கு ஏறவே இல்லை. கடன் கொடுத்தவர்கள் சும்மா இருப்பார்களா? ஒழுங்காக கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடு என்று நெருக்கடி கொடுத்திருக்கிறார்கள். நாலாபுரமும் கடன்காரர்கள் கழுத்தை பிடிக்க வேறு வழியில்லாத பாலச்சந்தில் தந்தையிடம் சென்று சொத்தை விற்று தருமாறு வற்புறுத்த ஆரம்பித்திருக்கிறார். தன் வாழ்நாள் சேமிப்பை அப்படியெல்லாம் எடுத்து கொடுத்துவிட முடியாது என மறுப்பு தெரிவித்ததோடு குடியை நிறுத்திட்டு வேலைக்கு போ என அறிவுரை கூறியிருக்கிறார். இதனால் தலைக்கேறிய ஆத்திரத்துடன் வெளியே சென்றவர் கட்டிங் போட்டுட்டு வந்து உன்னை வச்சுக்கிறேன் என கருவிக்கொண்டே சென்றிருக்கிறார். சம்பவத்தன்று படுத்திருந்த தந்தையை தட்டி எழுப்பி சொத்தை விற்று பணம் தர முடியுமா முடியாதா என கராராக கேட்டிருக்கிறார். அவரும் முடியாதுடா போடா என கூற ஆத்திரம் தலைக்கேறிய பாலச்சந்தில் தந்தை என்றும் பாராமல் தலையணையை எடுத்து முகத்தில் அழுத்தி மூச்சு திணற திணற கொலை செய்திருக்கிறார். அந்த முனகல் சத்தம் கேட்டு வீட்டில் நுழைந்த மண்ணுவின் உடன் பிறந்த சகோதரரான ராமதாஸ், எங்க அண்ணனை என்னடா செஞ்ச, கொலை பண்ணிட்டிய பாவி என கூச்சலிட்டு இருக்கிறார். அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் பாலச்சந்திலை மடக்கி பிடித்து செய்யாறு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அவரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் தான் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டதை அடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். சொத்து தகராறு காரணமாக பெற்ற தந்தையை தலையணையை வைத்து மூச்சு திணற திணற அழுத்தி கொலை செய்த மகனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.